the secret to long lasting health வந்து always rests in your plate. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ரெசிபி நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்க வந்து இப்போ நம்ம வந்து அவகேடோ வந்து லைக் யூஎஸில் விசிட் பண்ணுற பேரண்ட்ஸ், யூஎஸில் இருக்கிற ரெசிடென்ட்ஸ், இவங்க எல்லாருமே வந்து அவகேடோ வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. பட் ஓகே, ஐ எம் நாட் அ கிரேட் ஃபேன் ஆஃப் அவகேடோ. பட் ஆனால் இட்ஸ் வெரி குட் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், எல்லாமே ரொம்ப இட்ஸ் ஆல் ஹேஸ் குட் ஃபேட் அப்படிங்கிறனால வந்து ஐ ஹாவ் எக்ஸ்ப்ளோர்ட் சம் ரெசிபீஸ். சில ரெசிபி எல்லாம் பண்ணி பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் என்னோடய டேஸ்ட்டுக்கு அதை நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு அவகேடோ சில்லி ஒரு சீஸ் டோஸ்ட் ஒன்று நம்ம பண்ணலாம். இதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அவகேடோ எடுத்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பழமாக இருக்கக்கூடிய ஒரு அவகேடோ. இதை அப்படியே நல்லா சாஃப்டாக மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதில் வந்து லெமன் ஜூஸ், வெங்காயம், தக்காளி, இந்த மசாலாவை ரெடி பண்ணிவிட்டு ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த பேனில் கொஞ்சம் பட்டர் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு பதிலாக வந்து கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறமா ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஸோ ரொம்ப மினிமலாக நம்ம ஓகே, இதை அப்படியே நம்ம வச்சுருந்தோன்னா ரொம்ப நல்லா ரோஸ்ட் ஆகும். அதை பார்க்கலாம். ஸோ
ஸோ இதை பார்த்திங்கனாக்கா இது எவ்வளோ ஒரு சூப்பராக வருதுன்னு பார்ப்போம். So Nell, I'm sure you've really enjoyed this show and we'll meet you again next week with yet another ரொம்ப டிஃப்ரெண்டான ரெசிபி. Till then see you, bye. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, காடியா நல்லெண்ணெய் வழங்கும் சுவையும் ஆரோக்கியமும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஸ்பீச் பெத்தாலஜிஸ்ட் மிஸ் ஸ்ரீமதி நரசிம்மன் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ நீங்கள் ஸ்பீச் தெரப்பி வந்து வேரியஸ் பிரெயின் ஸ்ட்ரோக்கால் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு கொடுத்து அவங்கள எப்படி ரிவைவ் பண்ணிங்கன்னு சொன்னீங்க. இட் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். இப்போது இதே மாதிரி கேன்சர் சர்ஜரி, இப்போது வந்து இந்த ஓக்கல் கார்டில் பாதிக்கப்பட்டவங்க அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ஸ் போயிடும் இல்லையா, அவங்களுக்கு திடீர்னு பேச்சு வராது. ஸோ அவங்க எல்லாருக்கும் எப்படி நீங்கள் அதை திருப்பி கொண்டு வருவீங்க உங்கள் தெரப்பினால்? ஐ மீன் இந்த என்ன கேன்சர், இந்த த்ரோட் கேன்சர் வரலாம் அந்த மாதிரி. ஓகே. ஹெட் அண்ட் நெக் கேன்சர், தலை மற்றும் கழுத்து பகுதியில் இருக்கிற வர கேன்சர்னால அவங்களுக்கு பேசுறதுக்கு ப்ளஸ் முழுங்குறதுக்கு இதில் கஷ்டம் வரலாம். ஸோ இந்த பிரச்சனையை வந்து அந்த டியூமரோட சைஸ் எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய பாதிப்பு இருக்கும். இப்போ வாய் பகுதியில் இருக்குது அந்த டியூமர், இல்லை ஜால இருந்தது, அதை சர்ஜரி பண்ணி ரிசெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க வாயிலிருந்து சாப்பாட்டை உள்ளே தள்ளுறதுல கஷ்டம் வரலாம். அதே மாதிரி நாக்கில் வந்துச்சு அப்படின்னாக்க பேசுறதுல நாக்கு பெரட்டுறதுல கஷ்டம் வரலாம். அதே மாதிரி சாப்பாடை மென்று முழுங்குறதுல கஷ்டம் வரலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பீச் அண்ட் ஸ்வாலோயிங், மெயினாக இந்த ஹெட் அண்ட் நெக் கேன்சர் பேஷண்ட்ஸில் ஸ்வாலோயிங் தான் ப்ரைமரியாக அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி குரல் வளம் வர இடத்துல கட்டி, கேன்சர் கட்டி வந்துச்சு, ரேடியேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க அந்த கட்டி சின்னதாக குறையிற சமயத்தில் அவங்களுக்கு சாப்பாடு சாப்பிடும்போது அந்த வோக்கல் கார்ட்ஸ் வந்து தேவையான அளவுக்கு வேலை செய்யலை அப்படின்னாக்க பேச்சு வந்து மாறலாம். அதே மாதிரி முழுங்குறச்சே சாப்பாடு வந்து உணவு குழாய்க்குள்ளே போகாமல் மூச்சு குழாய்க்குள்ளே போய் லங்ஸில் இன்ஃபெக்ட் பண்ணி ரிஸ்க் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இதே போல் இந்த கஷ்டத்தையே அவங்க அனுபவிக்க அவங்களுக்கு அது கூடவே வந்து இந்த ரேடியேஷன் இதெல்லாம் பண்ணும்போது சம்டைம்ஸ் அவங்களோட ஓரல் இன்டேக் வந்து குறைஞ்சிடும். வாய் வழியாக அவங்க எடுத்துக்கிற நியூட்ரிஷன் குறைஞ்சிடும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு தடவையும் முழுங்குறச்சே தொண்டையில் வலி ஏற்படலாம், இல்லை ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் வரலாம், இல்லை புறையேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அவங்க ஓரல் இன்டேக் குறைஞ்சிடும். ஸோ அப்போ அந்த சமயத்தில் நம்ம பயிற்சியில் எந்த அளவுக்கு அதை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல எங்களுடைய ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வரும். ஸோ இப்போ ரேடியேஷன் எடுக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாருமே, கழுத்து மற்றும் தொண்டை பகுதிக்கு ரேடியேஷன் எடுக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாருமே, அவங்க எல்லாருக்குமே வந்து பேச்சு மற்றும் முழுங்குறதுக்கான பயிற்சி எக்ஸசைசஸ் டியூரிங் ரேடியேஷன் என்னென்ன மாதிரி ப்ரொஃபைலாக்டிக் எக்ஸசைசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி தருவோம். அதில் அந்த ரேடியேஷன் டார்கெட் பண்ணுற மசில்ஸோடு சேர்ந்து சுற்றி இருக்கிற மசில்ஸையும் ஆக்டிவாக வச்சுக்கிட்டா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே கம்மி பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. இந்த குரல் வளம் அந்த பகுதியில் இருக்கிற கேன்சர்னாலேயோ இல்லை அந்த பகுதியில் வர கட்டினாலேயோ குரல் மாற்றம் ஏற்படலாம், வோக்கல் கார்ட் வீக்னஸ் ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பயிற்சிக்கு வந்து அந்த வீக்னஸை சரி பண்ணிக்கிட்டு அவங்க வந்து நார்மலாக எல்லாரும் லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் அப்புறம் ரீஹாபிலிட்டேஷன். ஆமாம், எக்ஸாக்ட்லி. ஸோ பிரைமரி ட்ரீட்மெண்ட்டோட ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ரீஹாபிலிட்டேஷன் ஒன்று சைடில் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து அந்த மசில்ஸை ஆக்டிவாக வச்சுருக்கும். ஏன்னா ரேடியேஷன் கொடுத்து ரொம்ப நாள் கழித்து அவங்க வரும்போது அங்கே வந்து ரேடியேஷன்னால ஸ்டிஃப்னஸ் வந்துடும், அந்த மசில்ஸோட ஃப்ளெக்சிபிலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அந்த சமயத்தில் நம்ம என்னதான் பயிற்சி கொடுத்தாலும் நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரதுக்கு இன்னும் ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரேடியேஷன் டைம்லேயும் ரேடியேஷன் முடிச்சு கொஞ்ச நாளில் அந்த மாதிரி வரும்போது
நம்மளால வேகமா இதுல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியும். ஸோ இப்போ முழுங்குறச்சே அது சரியான குழாயில தான் போகுதா, மூச்சு குழாயில போகுதா, இல்ல உணவு குழாயில போகுதா அப்படிங்கறத பாக்குறதுக்கு இப்ப நிறைய சொபிஸ்டிகேட்டடான டெஸ்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு சின்னதா ஒரு மூக்கு வழியா ஒரு எண்டோஸ்கோபி மாதிரி போட்டு அது தொண்டையில முழுங்குறச்சே அது எங்க போகுது, மூச்சு குழாய்க்குள்ள போறதுக்கான ரிஸ்க் இருக்கா, இல்ல தொண்டையிலேயே சிக்கிட்டு இருக்கா, எந்த அளவுக்கு அந்த ஸ்வாலோயிங் எஃபிஷியன்சி இருக்கு, இது எல்லாத்தையும் அசஸ் பண்ணி தான் அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த பேஷண்ட் வந்து வாய் வழியா சாப்பிடலாம், இல்ல சாப்பிடக்கூடாது, இல்ல டியூப்ல தான் இருக்கணும், டியூப்ல என்ன மாதிரி டியூப்ல இருக்கணும், லாங் டேர்ம்ல இவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது, லாங் டேர்மா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுடைய தெரப்பி வந்து நாட் வித் மிஷன் இல்லை 1-to-1. ஸோ இந்த மாதிரி சர்ஜரி ஆனவங்களுக்குமே இதே மாதிரி ட்ரீட்மெண்ட் தான். எஸ். ஸோ சம் பேஷண்ட்ஸ் இந்த ஹெட் அண்ட் நெக் கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த த்ரோட்ல வந்து ட்ரக்கியோஸ்டமி அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்குமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள அந்த ட்ரக்கியோஸ்டமில இருந்து வெளியில வரதுக்கு பயிற்சியும் கொடுக்கணும். அதாவது அந்த இந்த இடத்துல உணவு குழாய் அது வழியா சாப்பாடு போகும் இல்லையா, ஒரு இது போட்டு மூச்சு குழாயில அவங்களுக்கு ஒரு டியூப் இருக்கும். ஸோ அவங்களுக்கு மூச்சு வந்து நார்மல் இதுவா பண்ண முடியாதுங்கிறப்போ அவங்களுக்கு அந்த டியூப் இருக்கும். மூக்கு வழியா ஒரு டியூப் போட்டு தான் சாப்பாடு வந்து வயத்துக்கு போகும். ஸோ அந்த டியூப் வந்து சிம்பிள், அது வந்து கொஞ்சம் சீக்கிரமே நம்ம எடுத்துடலாம். நம்ம பயிற்சியில இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது நம்மளுக்கு தெரியும், இவங்க இவ்வளோ நாளில் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் காமிப்பாங்க அப்படின்னா அந்த மாதிரி மூக்கு வழியா கொடுப்போம். இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து வயத்துல டைரக்டா அதை வந்து டியூப் வழியா ஃபீட் பண்ற மாதிரி வரும். அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேசஸ், ரொம்ப சிவியர் பேஷண்ட்ஸ், அந்த மாதிரி அது எல்லாருக்குமே அது பொருந்தாது. ஸோ அதுல எந்த ஸ்டேஜ்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் டீமா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த டிசிஷன் வரும் நம்மளுக்கு. இப்போ நம்ம ஹெட் அண்ட் நெக் கேன்சர், அப்புறம் த்ரோட் கேன்சர், அதுலலாம் நம்ம அந்த ஓக்கல் இது எப்படி போய் அதை ரெஸ்டோர் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க. ஸோ அதே மாதிரி பிரெயின் சர்ஜரிஸ் ஆகி இந்த ஐசியூவில் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அதிலே ரெக்கவர் ஆகி வென்டிலேட்டரில் வந்தோடனே அவங்க கூட டக்குன்னு பேசிட மாட்டாங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் பேசுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தெரப்பிலாம் எப்படி பண்ணி ஓகே. ஸோ இப்போது பிரெயின் சர்ஜரி அகேன் நம்மளுக்கு எந்த பிரெயின் ஏரியாவில் அந்த சர்ஜரி இருக்குது, என்ன டைப் ஆஃப் சர்ஜரி பண்ணியிருக்குங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ரெசிடுவல் ஸ்பீச்லேயோ ஸ்வாலோயிங்லேயோ இம்பேர்மெண்ட் இருக்கும். இப்போ பிரெயின் வந்து எப்படின்னா ஒரு காலிஃப்ளவர் மாதிரி, மேலே இருக்கிற அந்த வெள்ளை பகுதி வந்து ஃபுல் பிரெயின், கீழே அந்த தண்டு வந்து பிரெயின் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ மோஸ்ட் காமன்லி வந்து பிரெயின் ஸ்டெம்ல இருக்கிற டியூமர்ஸ்லாம் தான் வந்து ஸ்பீச், ஸ்வாலோயிங் அண்ட் ஹியரிங் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து வரும். ஸோ அதெல்லாமே வந்து சம்டைம்ஸ் பேஷண்ட்ஸுக்கு வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸாகவுமே வரும். ஸோ அந்த சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா ரெசிடுவல் லாஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ணுவோம், சர்ஜரிக்கு முன்னாடியும் சரி சர்ஜரிக்கு பின்னாடியும் சரி. இதுவே வந்து பிரெயின்ல இன்னும் மேலே இருக்கிற சர்ஃபேஸ்ல ஏதாவது டியூமர் இருந்துச்சுன்னா அந்த டியூமரை வந்து எவ்வளோ க்ளோஸாக இருக்கு நம்ம லாங்குவேஜ் ஏரியாக்கோ இல்லை வேற ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியாக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த சமயத்தில் சர்ஜன்ஸ் வந்து அவேக் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க, அதுலேயும் நாங்கள் இன்வால்வ் ஆவோம். ஸோ அப்போது அந்த அவேக் சர்ஜரி பண்ணும்போது பேஷண்ட் முழிச்சுட்டே இருப்பாங்க, சர்ஜன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிசெக்ட் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் நாங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லணும், பேஷண்ட் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் காமிக்கிறாங்க, இந்த சிம்டம் அவங்களுக்கு வருது, ஸோ இந்த ஏரியா வந்து ரொம்ப லாங்குவேஜுக்கு ரொம்ப க்ளோஸராக இருக்குது, ஸோ அதனால் தள்ளி நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுப்போம். ஸோ இதனால நம்மளால வந்து சர்ஜரிக்கு அப்புறம் வர டெஃபிசிட்ஸை நம்மளால நிறையவே குறைக்க முடியும். அதே போல இப்போ சர்ஜரி முடிஞ்சிட்டு இதே மாதிரி இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் சர்ஜரியில் இந்த சர்ஜரி முடிஞ்சிட்டு பேஷண்ட்ஸ் வந்து ஐசியூவில் இருந்துட்டு வெளியில் வரச்சே அவங்களுக்கு டியூப்ல இருந்து வாயில் வென்டிலேட்டர்லேருந்து அவங்கள வெளியில் எடுத்ததுக்கப்புறம் சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் வோக்கல் கார்ட் வீக்னஸோ இல்லை ஏதாவது ஒரு மைல்டு த்ரோட்டில் வீக்னஸோ இதை மாதிரி இருக்கிறதுனால அவங்களால வந்து பேச முடியாமலோ இல்லை முழுங்க முடியாமலோ போகலாம். ஸோ அந்த சமயத்திலேயே அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான பயிற்சி, அந்த பயிற்சி வந்து என்ன மாதிரி இருக்கும்னாக்கா வோக்கல் கார்ட்ஸ் வீக்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எக்ஸசைசஸ், தொண்டை மசில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எக்ஸசைசஸ், முழுங்குறச்சே எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சேஃபாக இருக்குது, எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற கைடன்ஸ், எந்த பாயிண்ட் இன் டைமில் அவங்கள வந்து டியூப்லேருந்து வெளியில் எடுத்து வாய் வழியாக கொடுக்கலாம் அப்படின்ற அந்த கைடன்ஸையும் நம்ம வந்து பண்ண முடியும். இதெல்லாம் ஏர்லியராக பண்ணுறதுனால நம்மளால வந்து லாங் டேர்ம் ப்ராப்ளம்ஸை நிறையவே அவாய்ட் பண்ண முடியும். இல்லைனா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து என்ன ஆகுறாங்கன்னா அப்படியே டியூபோட வீட்டுக்கு போவாங்க, மூக்கில் இருக்கிற டியூபோட சாப்பிட்றதுக்கு
மூக்கு வழியா டியூப் ஆகாரம் எடுத்துட்டு வீட்டுக்கு போவாங்க. 1 மாசம் 2 மாசம் கழிச்சு வரும்போது அப்படியே மெலிஞ்சு போய் வருவாங்க. இல்ல அவங்களுக்கு அந்த அளவுக்கு எனர்ஜி இருக்காது, ஸ்ட்ரென்த் பத்தாது. இத அதே மாதிரி அவங்க ரொம்ப சைக்கலாஜிக்கலி அஃபெக்ட் ஆவாங்க. வாய் வழியா சாப்பிட முடியல, சாப்பாடை டேஸ்ட் பண்ண முடியல, முழுங்கினா அவங்களுக்கு சோக் ஆகுது. இது எல்லாமே வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். அந்த டியூபோட அவங்களால எங்கேயும் வெளியில கூட போக முடியாது. இந்த மாதிரி சோஷியல் இஷ்யூஸ் எல்லாம் நிறையவே இருக்கும். ஸோ இதெல்லாமே இந்த ஏர்லியரா இதை ஸ்டார்ட் பண்றதுனால நம்மளால நிறையவே தடுக்க முடியும். ரொம்ப அழகா அற்புதமா விளக்கம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். அடுத்த டிப் ஆஃப் த டே நான் வந்து சொல்லக்கூடியது ரொம்ப ஒரு ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்றைக்கி கரண்ட்டு இருக்கட்டும், இல்லையா குடி தண்ணி இருக்கட்டும், இதெல்லாம் நம்மளோட ரிசோர்ஸஸுங்க. அதை நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ரொம்ப கேர்லெஸ்ஸாக கரண்ட்டு போட்டால் போட்டபடியே விட்டுறோம். அதே மாதிரி தண்ணி டேப் திறந்தால் திறந்தபடியே விட்டுறோம். குறிப்பாக ஒரு பக்கம் தண்ணிக்காக மக்கள் வந்து இயங்கக்கூடிய நிலை ஒரு குறைந்தபட்சம் நமக்கு ஒரு எல்பிசிடி கணக்கில் சராசரியாக எவ்வளோ கிடைக்கிறதுன்னு தெரியாத நிலை. நான் வந்து உலக அளவில் பேசக்கூடிய இந்த பிரச்சனை தண்ணி மற்றும் கரண்ட்டு போன்றவை வந்து உலக அளவில் இன்றைக்கி நிலையான இலக்குகள்லேயும் இந்த மாதிரி உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் அண்ட் பேசிக் நீட்ஸில் வரும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து அதை சேவ் பண்ணக்கூடியது ஒரு கார்பன் ஃபுட் பிரிண்ட்டு அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடிய லெவலில் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக திங்க் பண்ண நம்மளால் என்ன கான்ட்ரிபியூட் முடியும்? வரப்போக லைட் அணைக்கிறது, அதே மாதிரியே டேப் திறந்தால் டேப்பை மூடுறது, இல்லையா தேவைக்கு இல்லாமல் நம்ம வந்து பல் தேய்க்கும் போது டேப்பை திறந்தே வைக்கிறது, இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண இதனால் நம்மளால் என்ன, நம்ம வீட்டுக்கு தான் தண்ணி இருக்கேன், நமக்கு தான் போர்வெல் இருக்கேன் அப்படிங்கிற திங்கிங் போகக்கூடாது. ஏனென்றால் எப்போது ஒரு பக்கம் மழை அதிகமாக பெய்யக்கூடிய நிலைமையும் இருக்குது, இன்னொரு பக்கம் தண்ணி வந்து கிரவுண்ட் வாட்டர் கீழே போகக்கூட வெயில் நாளில் பலர் மறந்துடுறாங்க. இந்த மே மாதத்திலே நம்ம தண்ணி தொட்டியெல்லாம் வைக்கக்கூடிய நிலைமையில தான் இருந்தோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம கன்சர்விங், அதே நேரத்தில் எலக்ட்ரிசிட்டி டிமாண்டும் அதிகமாச்சு, அதை ரெண்டையுமே நம்ம கன்சர்வ் பண்ணுறது நம்மளால் செய்யக்கூடிய சுற்றுப்புற சூழல் பாதுகாப்புக்கான ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்குங்கிறது என்னோடய டிப் ஆஃப் த டே. நன்றி. என்ன நேயர்களே, நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது இல்லையா? மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.